வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே மூலிமா நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து ஜிபே யூஸராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட ஜிபே, ஃபோன்பே எந்த ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் இதுவும் இல்லை. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாருக்கு பேமெண்ட் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இருந்தால் போதும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து உங்களுடைய ஜிபேயில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், செகண்ட் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் ஃபார் ஐஎஃப்எஸ்சி வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து எந்த பிரான்ச் அப்படின்றத வந்து உங்களுக்கு பாட்டமில் ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரான்ச் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஷோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னன்றதை வெரிஃபை பண்ணி அவங்களே ஷோ பண்ணிடுவாங்க. ஷோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அந்த நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணக்கூடிய நபரோடைய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் வந்து நிக் நேம் ஏதாவது கொடுக்குறதுனா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு ப்ளஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்டோடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க இந்த இடத்துல. இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எம்பின் வந்து போட சொல்லுவாங்க. எம்பின் போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் உங்களுக்காக ஒரு 10 ருபீஸ் மட்டும் சென்ட் பண்ணி கட்டுறேன் எப்படின்றத பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் வந்து 10 ருபீஸ் பண்ணுறேன். இவன் என்னடா 10 ரூபா அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இப்போ நான் வந்து 10 ரூபா என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பே பண்ணுறேன். பே பண்ணினீங்கன்னா உங்களுடைய எம்பின் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய எம்பின் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய எம்பினை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து 10 ருபி வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஜிபே மூலிமா. ஸோ இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.